எவ்வளவு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நிறுவனம் வந்து செயல்படுகிறது அப்படின்றது வந்து தோணும். இந்த சாமியார்கள் வந்து கிரிமினல் சாமியார்கள் இருக்காங்க, அது எல்லாத்துலேயும் இருக்காங்க. பாதிரியார்களையும் சில பேர் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணிட்டு வந்தால் கூட வந்து சிரித்த முகத்தோடு நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. இவராக வந்து கொலை செஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஷெல்லை நினைத்து பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து தோணுது. நான் அமெரிக்கன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து $450 மில்லியன் வந்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ பங்குச்சந்தையிலே நீங்கள் வந்து கோல்மால், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகள் பங்குச்சந்தையிலே கோல்மால் பண்ணுறது நம்ம அதானி வந்து இந்திய உதாரணம். அப்போ ஷெல் வந்து உலக உதாரணம். மற்றதெல்லாம் விட தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நைஜீரியான்ற ஒரு நாட்டையே வந்து ஒரு சுடுகாடாக பாலைவனமாக மாற்றியதற்கு ஷெல் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். அதாவது நைஜீரிய மக்களுடைய சராசரி வருஷம் வந்து ஆயுள் சராசரி வந்து 51 வருஷம் அப்படின்னு சொன்னால், நைஜர் டெல்டாவுடைய சராசரி வந்து 41 வயசு. 41 தான். ஆமாம். அப்போது 41 வயசில் ஒரு நைஜீரிய குடிமகன் அந்த நைஜீரியாவில் வந்து இறந்து போகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஷெல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனவர்களோ விவசாயிகளோ வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஷெல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நைஜீரியா வந்து ஒரு நல்ல நாடு, நல்ல விவசாயத்தில் முன்னேறிய நாடு. அப்போ ஏப்ரல் 1993 ஷெல் நைஜீரியா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி லிமிட்டடுன்னு அப்படின்னு சொல்லி கடலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அங்கேயும் இவங்களுக்கு வந்து கேஸும் இருக்குது, க்ரூட் ஆயிலும் வந்து இருக்குது. 2011 ஆகஸ்டில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஷெல் கம்பெனி நைஜர் டெல்டாவில் ஏற்படுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் அழிவு என்பதை சரி செய்வதற்கு 30 வருடங்கள் ஆகும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். நிறைய பேட்டிகள் நம்ம இது பண்ணியிருக்கோம், அதில் அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அதே போல் ஷெல் அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம பார்த்துருப்போம், பெட்ரோல் போடக்கூடிய ஒரு நிலையமாக இருக்குது. அந்த நிறுவனம் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அது என்ன நிறுவனம், எப்பேற்பட்ட, ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கம்பெனியை வந்து முன்னுதாரணமாக கொண்டு பல விஷயங்கள் வந்து நடத்தப்படும். இதற்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச ஒரு கம்பெனிலேயே கூட ஷெல் கம்பெனியை பார்த்து அதில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் எப்படி பெட்ரோல் போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஹம்புளாக பேசுகிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் பெட்ரோலே போடுறாங்க, இறங்க சொல்லி தான் பெட்ரோல் போடுறாங்க, காற்றடிச்சா கூட வந்து காசு வாங்க மாட்டாங்க பெட்ரோல் பங்க்கில் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசக்கூடிய நிறைய நிறுவனங்களில் ஷெல்லும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அப்படின்னும்போது இந்த ஷெல் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் நிறைய இருக்குது. அதோடைய பின்னணி வரலாறு அப்படின்றது அதுக்கு ஒரு பிளாக் ஸ்டோரியே இருக்குது அப்படின்றதும் ஒரு இதுவாக இருக்குது. அப்படின்னும்போது இந்த ஷெல் நிறுவனம் பற்றி என்னென்ன வரலாறு இருக்குது சார் அதோடைய? ஏன்னா அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய தகவல்கள் அப்படின்றது அதில் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது அதை பற்றிய முழு வரலாறையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பேசுவோம். நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வந்து ஷெல் கம்பெனியினுடைய அந்த பெட்ரோல் பங்க் வந்து ஒரு 250-300 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது இந்தியா முழுக்க. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற பெட்ரோல் பங்கு மாதிரி இல்லாமல் இங்கே போனீங்கனாலே வணக்கம் சொல்லிவிட்டு இறங்கி ஸ்டாண்டை போட சொல்லிவிட்டு அந்த இதை பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் காற்று அடிக்கிறதுக்கும் காசு வாங்காமல் இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நிறுவனம் வந்து செயல்படுகிறது அப்படின்றது வந்து தோணும். இந்த சாமியார்கள் வந்து கிரிமினல் சாமியார்கள் இருக்காங்க, அது எல்லாத்துலேயும் இருக்காங்க. பாதிரியார்களையும் சில பேர் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணிட்டு வந்தால் கூட வந்து சிரித்த முகத்தோடு நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. இவராக வந்து கொலை செஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஷெல்லை நினைத்து பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து தோணுது. ஷெல்லு வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, எம்என்சி கார்ப்பரேட் கம்பெனி. நீங்கள் உலகம் முழுவதுமே கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இரத்தக்கரை படிந்த வரலாறாக தான் வந்து இருக்குது. அவங்க சூறையாடாத நிலங்களோ மண்ணோ நாடோ மக்களோ இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு குறிப்பான உதாரணம் வந்து ஷெல் கம்பெனி. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் அல்லது நம்ம சொல்லக்கூடிய இந்த புதை படிவ எண்ணெய், அந்த அந்த க்ரூட் ஆயில் இதில் தான் இந்த தொழில் வந்து இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க.
இன்றைக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய் வந்து இதை எரிப்பதன் மூலமாக எப்படி வந்து புவி வெப்பமயமாகிறது அதிகரிக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இவங்க கடந்து வந்த பாதை வந்து என்ன, அது வந்து நிறைய உண்மைகள் அதில் வந்து இருக்குது. குறிப்பாக நைஜீரியான்னு ஒரு நாட்டையே வந்து கிட்டத்தட்ட ஒரு கச்சா எண்ணெய் படிந்த பாலைவனமாக மாற்றிருக்காங்க. அதை பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷெல் கம்பெனியினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. ஐரோப்பாவில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த மாதிரி தொழில் புரட்சியெல்லாம் நடந்த பிறகு அது படிப்படியாக வந்து இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து தோன்றுது. அப்புறம் வந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வந்து இறுதியில், அப்புறம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப வருடங்களில் பல இடங்களில் வந்து எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு பிறகு வந்து கார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி, ரயில்வே அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து கப்பல், அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாய்மர கப்பலாக இருந்ததெல்லாம் இந்த கச்சா எண்ணெய் கண்டுபிடிச்ச பிறகு வந்து டீசலில் செயல்படுற கப்பல். அப்போ வேகமாக போயிடலாம். ஒரு மாதம் போகிறத நீங்கள் வந்து ஒரு 5 நாளில் போயிடலாம். ரயில்வே வந்து டீசல் இன்ஜின் வந்து வருது, நிலக்கரி வச்சு வருது, இதெல்லாம் இப்படி நடக்குது. இப்போ ஷெல்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அதனுடைய பேர் வந்து ஷெல் பிஎல்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ராயல் டச் ஷெல் அப்படின்னு வந்து இருந்தது. சமீபத்தில் அதை மாற்றிருக்காங்க. இது வந்து உலகத்தில் இது வந்து இதனுடைய தலைமையிடம் வந்து லண்டன், இங்கிலாண்டில் வந்து இருக்குது. இன்னொரு ஆஃபீஸ் வந்து தி ஹேக், நெதர்லாண்ட்ஸில் வந்து இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆயில் கம்பெனிகள் வந்து பிக் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக் 7ல் வந்து ஷெல் வந்து ஒரு முக்கியமான கம்பெனி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலுடைய டெக்சாஸில் இருக்கக்கூடிய எக்ஸான் மொபைல், அந்த நிறுவனம் தான் வந்து இந்த கச்சா எண்ணெய் தொழிலில் வந்து நம்பர் 1 நிறுவனம். அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை வந்து ஷெல் வந்து பிடித்திருக்கிறது. இந்த எக்ஸான் மொபைல் வந்து முன்னாடி அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில். அது வந்து ராக்ஃபெல்லர்னு ஒரு பணக்காரர், அமெரிக்க பணக்காரர், அவருடைய கம்பெனி தான் ராக்ஃபெல்லர். ஆமாம், அவருடைய கம்பெனி தான் ஸ்டாண்டர்ட் ஆயில். இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில்லாம் பின்னாடி எக்ஸான் மொபைலாக வந்து மாறுகிறது. அது 2 கம்பெனி மெர்ஜ் ஆகி எக்ஸான் மொபைல் அப்படின்னு வந்து மாறுது. அதற்கு அடுத்த இடத்துல வந்து ஷெல் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆயிலாக இருக்கும் பொழுது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் வந்து ஷெல் வந்து உருவாகுது. அப்போ நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய த ராயல் டச் பெட்ரோலியம் கம்பெனி, இது வந்து 1890ல் துவங்குறாங்க. அப்புறம் யூகேயில் வந்து த ஷெல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி, இது 1897ல் செய்கிறாங்க. நெதர்லாண்டில் இருக்கிறது வந்து பெட்ரோலிய வர்த்தகம். இங்கிலாந்தில் இருக்கிற கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சிப்பிகள், சங்குகள், அதுதான் ஷெல், அதை விற்பனை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அப்புறம் அவங்க பல வர்த்தகங்கள் செய்கிறாங்க. இப்போ இந்த 2 கம்பெனியும் இப்போ நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் டச்சில் வந்து நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அரச வம்சத்தினுடைய முதலீடும் அதில் வந்து இருக்குது. அதனால தான் பேரே வந்து ராயல்னால் வந்து ஒரு அரச குலம் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த 2 கம்பெனிகளும் 1907ல் வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஷெல் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி 2024ல் ஷெல்லுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த சொந்தமாக ஆயில் ரிசர்வ் கிணறுகள் அது வச்சுருக்குது. அப்புறம் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ரிஃபைனரிஸ் அது வந்து செய்கிறாங்க. அப்புறம் அதை வந்து போக்குவரத்துக்காக ஷிப்பிங் அது வந்து செய்கிறாங்க. குழாய் மூலமாக வந்து கொண்டு போகிறாங்க. அப்புறம் அதை கொண்டு போய் வந்து இறக்குமதி செய்த நாடுகளில் வந்து விற்கிறாங்க. அப்புறம் வந்து ரீட்டெயிலும் வந்து வச்சுருக்குறாங்க. நேரடியாக இவங்களே பெட்ரோல் பங்கு நடத்துகிறாங்க. அதன் பிறகு வந்து இப்போ சமீபத்தில் வந்து மாற்று எரிபொருள்ன்ற அடிப்படையில் அந்த மாற்று எரிபொருள் இதுலேயும் எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் வந்து வச்சுருக்குறாங்க. இப்படி அதனுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருக்குது. இன்றைக்கு 99 நாடுகளில் வந்து ஷெல் கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 37 லட்சம் பீப்பா எண்ணெய், பேரல்னு சொல்கிறோம்ல, அது வந்து தினசரி உற்பத்தி பண்ணுறாங்க. இதனுடைய சர்வீஸ் ஸ்டேஷன், அந்த பெட்ரோல் பங்கு சர்வீஸ் ஸ்டேஷன் மட்டும் 44,000 நாடுகளில் வந்து இருக்குது. இதில் இந்தியாவும்
ஒன்று. ஷெல்லுக்கு சொந்தமான இந்த எண்ணெய் கிணறுகளில் 11.1 பில்லியன் ரிசர்வ் இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்குது. இது வந்து அதனுடைய இதிலிருந்தே அதனுடைய பொருளாதார சாம்ராஜ்யம் என்பது எவ்வளவு பறந்து விரிந்தது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நிறுவனத்தின் இவர் யார் சார் முதலாளி? இந்த ஷெல் நிறுவனத்துக்குன்னு ஒரு முதலாளி இருப்பார். அது வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இதில் வந்து அரச குடும்பம் இருக்குது. இங்கே வந்து இந்த ஷெல் இந்த சங்கு சிப்பி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அவருடைய மகன் தான் வந்து இதில் முக்கியமான இதாக வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒன்ஸ் வந்து இது எம்என்சியாக இந்த கார்ப்பரேட் கம்பெனியாக மாறின பிறகு அதில் தனிநபர்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அதிகம் ஷேர் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஷெல் கம்பெனியில் வந்து அமெரிக்கா மற்றும் யூரோப்பை சேர்ந்த பெரிய நிதி முதலாளிகள் வந்து அதில் ஷேர் வச்சுருக்கிறாங்க. இது வந்து இந்த 2 நாட்டும் மட்டும் இல்லை. இப்போ இதனுடைய சப்சிடி பெறக்கூடிய கம்பெனிகள் வந்து அமெரிக்காவில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, இந்தியா. இப்போ நீங்கள் ஷெல் இந்தியா அப்படின்னு போட்டிங்கனாலே ஒரு வெப்சைட் வந்து வரும். ஸோ எம்என்சி கார்ப்பரேட் கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தனிநபர் முதலாளி கிடையாது. அது வந்து ஒரு கும்பல், ஒரு நிதி மூலதன கும்பல் தான் அதை வந்து கட்டுப்படுத்தும். இப்படி ஷெல் வந்து உலகம் முழுக்க சாம்ராஜ்யம் வந்து பண்ணிருச்சு. முதல் உலகப் போரில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு முழுமையாக வந்து பெட்ரோல் டீசல் வந்து சப்ளை பண்ணது வந்து ஷெல்லு தான். ஆமாம். அதே மாதிரி வந்து 1920ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து க்ரூட் ஆயில் உற்பத்தியில் வந்து ஷெல் நிறுவனத்தினுடைய பங்கு மட்டும் வந்து 11%. நீங்கள் வந்து சவுதி அரேபியா, ஈராக்கு, ஈரான், வெனிசுலா அப்படின்னு நாடுகள் வந்து எவ்வளோ பங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஷெல்லோட பங்கே அப்போ வந்து 11% அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ரொம்ப ஏர்லி பேர்டு, முன்னாடியே வந்து இந்த தொழிலில் வந்து கால் பதித்தவர்கள் என்பதனால அதில் கொடிகட்டி பறக்கிறாங்க. அப்புறம் இதனுடைய நீங்கள் கச்சா எண்ணெய் தொழில்னு வந்து ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை நாசமாக்கி ஒரு நாட்டையே நாசமாக்கி தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். அப்படி செய்வதற்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது, ஊழல் கொடுக்கறது, சர்வாதிகாரத்தை வந்து ஆதரிப்பது, ஜனநாயகத்தை வந்து ஏற்றுக்கலைன்னா அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தஈடு தத்தங்கள்லாம் செய்து தான் இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து செயல்படுது. ஷெல் வந்து அதுக்கு முன்னுதாரணம். எப்படி நீங்கள் பெட்ரோல் பங்கு போனீங்கன்னா கும்பிடுறாங்களோ அல்லது வந்து காசு இல்லாமல் காத்தடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எப்படியெல்லாம் மோசடி பண்ணலாம், எப்படியெல்லாம் சுற்றுச்சூழலை அழிக்கலாம், எப்படிலாம் நீங்கள் பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் முன்னுதாரணம் வந்து ஷெல்லு தான். இப்போ ஸ்பானிஷ் சிவில் வார்ன்றது 1930களில் வந்து ஸ்பெயின் நாட்டில் வந்து நடக்குது. அப்போ வந்து ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ அப்படின்ற ஒரு சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரியை எதிர்த்து இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், சமூக ஜனநாயகவாதிகள், மக்கள் எல்லாம் வந்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெறுறாங்க. அந்த சர்வாதிகாரியை வந்து அவருடைய அரசுக்கு வந்து ஷெல் வந்து ஆயில் விற்குது. அப்போ முழு யூரோப்புமே வந்து அந்த போராட்டத்தை வந்து மக்கள் போராட்டத்தை ஆதரிக்கும் போது சர்வாதிகாரியை வந்து ஆதரிக்கிறது. அப்புறம் ஷெல் கம்பெனிக்கும் வந்து ஹிட்லருடைய நாஜி கட்சி ஜெர்மனியை வந்து எப்படி ஆதரிச்சுது அப்படின்றது அதுக்கு ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது. எப்படி வந்து இவர்கள் மறைமுகமாக வந்து ஹிட்லரை வந்து ஆதரித்தார்கள் அப்படின்றது. அப்புறம் வந்து அதே போல் வந்து நார்த் சி அப்படி வடகடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய கிழக்கு பகுதி, நார்வேனுடைய மேற்கு பகுதி, அப்புறம் வந்து ஜெர்மனி, நெதர்லாண்டு, டென்மார்க்கு, இந்த நாடுகளுடைய வடக்கு பகுதி. இந்த கடல் தான் வந்து வடகடல், நார்த் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் சீயில் வந்து நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுக்கான பிளாட்ஃபார்ம்லாம் வந்து கடலில் அமைத்து அதை 1 மீட்டர் பிளாட்ஃபார்மை 2 மீட்டராக உயர்த்தி இதன் மூலமாக அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னு சொல்லி 1989 வந்து பல பேர் மக்கள் வந்து அதை புகார் அளிக்கிறாங்க, போராடுறாங்க. இதை வந்து மூடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே மட்டும் 11,000 டன் வந்து ராவான ஆயிலும் டாக்ஸின்ஸும் வந்து அங்கே வந்து அப்படியே இருக்குது. இதை மூட சொன்னால் இதை மூடுவதற்கு ரொம்ப செலவு பிடிக்கும். அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி லாபம் பார்க்கறது வந்து செலவு கிடையாது, அது உங்களுக்கு வருமானம். ஆனால் அதை மூடணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய செலவு பிடிக்கும், அது வந்து முடியாது. ரெண்டாவது ரிஸ்க்கு
அதிகம் இருக்குது, அப்படி மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய கமிஷனும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது டிக்கெட்டிங் டைம் பாம், எப்போ வேணாலும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நார்த் சி அந்த நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டை வந்து டீகமிஷன் பண்ணுவதற்கு ஷெல் வந்து தயாராக இல்லை, அப்படியே கைவிட்டுட்டு வந்துட்டாங்க. 1999 வந்து அர்ஜென்டினாவினுடைய ஃபீனோஸ் ஏர்ஸ் அந்த தலைநகரத்தின் அருகில் வந்து ஷெல்லோட ஒரு கப்பல் வந்து இன்னொரு கப்பலோட மோதி அது வந்து எண்ணெய் வந்து கசிவு பிரம்மாண்டமாக நடக்குது. இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து ஷெல் வந்து சொல்லுது. அப்புறம் அர்ஜென்டினா கோர்ட்டில் கேஸ் போட்டு 10 வருஷம் கழித்து நீ தான் பொறுப்புன்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது, நட்டையீடு கொடுக்கணும்னு சொல்லி. 10 வருடம் கழித்து, 10 வருஷம் கழிச்சு. அப்போ நீங்கள் பாருங்கள், வடகடல் எங்கே இருக்குது, அர்ஜென்டினா எங்கே இருக்குது. அர்ஜென்டினா வந்து அட்லாண்டிக்கு மற்றும் பசிபிக்கினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு. வடக்கிருந்து தெற்கு வரைக்கும் அவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க. அடுத்தது வந்து இவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2004 வந்து ஷெல் கம்பெனி தன்னுடைய ஆயில் ரிசர்வ் இருக்கு இல்லையா, எங்கள்கிட்ட வந்து எவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர் ஸ்டேட்டட் மிகையாக வந்து சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லி அது நிரூபிக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட 17 மில்லியன் பவுண்டு இங்கிலாந்து ரூபாயில் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. நான் அமெரிக்கன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து $450 மில்லியன் வந்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ பங்கு சந்தையிலே நீங்கள் வந்து கோல்மால், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகள் பங்கு சந்தையிலே கோல்மால் பண்ணுறது நம்ம அதானி வந்து இந்திய உதாரணம், அப்போ ஷெல் வந்து உலக உதாரணம். அப்புறம் வந்து நீங்கள் 2001 வந்து ஈராக் போர் வந்து நடக்குது. அப்புறம் வந்து சதாம் ஹுசேன் பிடித்து தூக்கிலப்படுகிறார். நிறைய பேர் வந்து ஈராக்கில் வந்து எதுக்கு அமெரிக்கா வந்து போர் தொடுக்கணும், அது சதாம் ஹுசேன் என்ற சர்வாதிகாரியை அழித்து விட்டு ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான போர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையான போர் வந்து எதுக்குன்னா, வளைகுடா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் அந்த இதை வந்து யார் கட்டுப்படுத்துறது அப்படின்றதுக்கான போர் தான் அது. அதுக்கு சாட்சியாக 2009 வந்து அமெரிக்கா வந்து ஈராக்கினுடைய அந்த ஆயில் கான்ட்ராக்டை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குதுன்னு சொன்னால் ஷெல்லுக்கும் எக்ஸான் மொபைலுக்கும். ஓகே, எக்ஸான் மொபைல் வந்து அமெரிக்கா, ஷெல் வந்து ஐரோப்பிய கம்பெனி, இந்த 2 கம்பெனியும் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அப்போ எதுக்கு போர் நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2017 வந்து பேரடைஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கேண்டல் வந்து லீக் ஆகுது. இப்போ நம்ம பனாமா பேப்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்துச்சு இல்லையா, அது நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க கூட எப்படி வந்து அந்த வரி இல்லா தீவுகளில் எப்படி முதலீடு பண்ணி வச்சுருக்குறாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்கேண்டல் 2017 வரும்போது ஒரு அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு அமைச்சர் வந்து ஷெல்லினுடைய 2 பினாமி கம்பெனிகளை நடத்திட்டு வராரு அப்படின்ற தகவல் வந்து அப்போ வந்து வெளியாச்சு. அப்போ இதில் மணி லாண்ட்ரிங்கும் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. செய்யாத அட்டூழியங்களே இல்லையா? எதுவும் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் 2017 பிறகு வந்து COVID-19 வந்து வருது. அப்போ வந்து அவங்க நிறுவனத்திலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து நீக்கம் செய்யப்படுறாங்க. கோவிட் சமயத்தில் நீக்கம்னா எந்த பணி நீக்கம்? இல்லை எந்த அவங்களோட நிறுவனத்திலிருந்து ஊழியர்களை பணி நீக்கம். ஏன்னா லாபம்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அதில் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து மார்ச் 4, 2022 நடக்கும் பொழுது ஷெல் கம்பெனி வந்து ரஷ்யாவில் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து குரூட் ஆயில் வந்து வாங்குது. நம்ம இந்தியாவும் வாங்கியிருக்கு. ஓகே, இந்தியாவும் வந்து நீங்கள் உக்ரைன் போர் ஆரம்பித்த உடனே ரஷ்யா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தள்ளுபடி விலையில் வைக்கிறோம்னு சொன்னால் இந்தியாவும் வாங்கியிருக்குது, ஷெல்லு வாங்கியிருக்கு. இவ்வளவுத்துக்கும் பல ஐரோப்பிய அமெரிக்க நிறுவனங்கள் வந்து ரஷ்யா மேலே வந்து பொருளாதார தடைன்னு சொல்லி மெக்டொனால்ட்ஸ் உள்பட அங்கே தங்களுடைய இதெல்லாம் மூடிட்டு வந்தாங்க. இவங்க வந்து அந்த க்ரூட் ஆயிலை வந்து நிறைய வாங்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரஷ்யாவோட இனிமேல் டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்கள் பொருளாதார தடையும் போட்டீங்க, ரஷ்யாட்டிருந்து ஆயிலையும் வந்து தள்ளுபடி விலை வாங்கிட்டு விற்கிறது நீங்கள் தள்ளுபடி விலைக்கு விற்க மாட்டீங்க. அது ஒரிஜினல் ரேட் என்னவோ உலக சந்தையில் என்ன வருமோ அதுதான் வந்து விற்பீங்க. மற்ற பங்குகளை விட அவங்கள வந்து ரேட்டு ஜாஸ்தி. ஆமாம். அப்புறம் COVID-19 வந்து அவ்வளவு நட்டம் அப்படின்லாம் சொன்ன ஷெல்லு 2021 இதுவரைக்கும் 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதனுடைய லாபம் வந்து அதிகரிச்சிருக்குது. அப்புறம் ஷெல்லோட சமூக பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கெல்லாம் உதவுவாங்க இல்லையா, அது வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா 1, அப்புறம் மோட்டர் பைக் ரேஸு, இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்.
பெரிய விஷயம். ஆமாம், இதை தாண்டி வந்து ஷெல்லு வந்து வேறு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது, தேவையில்லை. தேவையில்லை. அடுத்தது வந்து ஆர்டிக் கடல் இருக்கு இல்லையா, ஆர்டிக் கடலில் வந்து ரிக் போட்டு ட்ரில்லிங் பண்ணி அங்கே வந்து இதை வந்து செய்கிறாங்க. அப்போ க்ரீன் பீஸுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு உலகம் முழுக்க ஃபேமஸான அமைப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா 75% வந்து அந்த எண்ணெய் வந்து கசிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான இடம் வந்துன்னா ஆர்டிக். அங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற நன்னீரில் கணிசமான அளவு வந்து அங்கே இருக்குது. அந்த ஐஸ் தண்ணி உருகி தான் நமக்கு வந்து பல இதில் வந்து வருது. அப்போ அந்த இடத்தையும் வந்து போய் நீங்கள் எண்ணெய் எடுத்து வந்து கெடுக்கணும்னா எவ்வளோ கொடூரமான வந்து இருக்கணும். அப்போ க்ரீன் பீஸ் வந்து உலகம் முழுக்க வந்து போராட்டம் நடத்துது. லண்டனில் மட்டும் கிட்டத்தட்ட 53 பெட்ரோல் பங்கை வந்து மூட வைக்கிறாங்க இந்த போராட்டத்துக்காக. சேவ் த ஆர்டிக் அப்படின்னு முழக்கத்தோட இது வந்து நடக்குது. இது வந்து ஆர்டிக்கில். இப்போ ஆர்டிக்கில் இருந்து அப்படியே அமேசானுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பிரேசிலில் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமேசான், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய 11 நாடுகளில் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டையும் வந்து காடுகளை அழித்து வந்து பல நடவடிக்கைகள் வந்து செய்கிறாங்க. உலகத்தினுடைய நுரையீரல்னு சொல்லி அமேசானை வந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் கணிசமான வந்து ஆக்சிஜன் வந்து உலகத்துக்கு வந்து சப்ளை ஆகுது. அங்கேயும் வந்து இவங்க வந்து எண்ணெய் உற்பத்தி வந்து ஷெல் வந்து செய்கிறாங்க. இது அமேசானில். அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து கடலுக்குள்ளே ஆஃப்ஷோரில் வந்து அங்கே வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அங்கேயும் சுற்றுச்சூழல்வாதிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மரைன் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும். குறிப்பாக ஒரு வகை திமிங்கலங்கள் வந்து அந்த தென்னாப்பிரிக்க கடற்கரைக்கு வந்து போகும், அந்த திமிங்கலங்கள்லாம் பாதிக்கப்படும்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த ஷெல்லினுடைய எண்ணெய் கசிவு அப்படின்றது உலகம் முழுவதும் நடந்திருக்கு. இப்போ அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியாவிலேயே 2016 இப்போ இவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்த பிறகு கலிஃபோர்னியாவில் வந்து 21,000 கேலன்ஸ் வந்து ஆயில் ஸ்பில் நடந்திருக்குது. மெக்சிகோவில் 2016 வந்து மெக்சிகோ வளைகுடாவில் 88,200 கேலன் எண்ணெய் வந்து கசிவாகிருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளவு சுற்றுச்சூழலை வந்து கெடுத்துருக்கோம், இதை அப்புறப்படுத்தணும்னா எவ்வளோ வந்து செலவு பிடிக்கும், இதை ஏன் அப்புறப்படுத்தாமல் அப்படி கடந்து போகிறாங்க இப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் வந்து நைஜீரியா. ஓகே, மற்றதெல்லாம் விட தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நைஜீரியான்ற ஒரு நாட்டையே வந்து ஒரு சுடுகாடாக பாலைவனமாக மாற்றியதற்கு ஷெல் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் ஷெல் பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா அதில் வந்து நைஜீரிய மக்களுடைய ரத்தம் கலந்துருக்குனே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நைஜீரியான்ற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் அட்லாண்டிக் கடற்கரையோடும் இருக்கக்கூடிய ஒரு வளமான நாடு, இயற்கை வளம் கொழிக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நைஜீரியாவில் நைஜர் என்ற ஒரு நதி, ஒரு நீண்ட நதி வந்து ஓடுது. அப்போ அந்த நாட்டில் வந்து விவசாயத்துக்கு வந்து குறைவில்லை, மீன்பிடி தொழிலுக்கு வந்து குறைவில்லை, இதெல்லாம் வந்து அமோகமாக நடக்கக்கூடிய இடம் வந்து நைஜீரியா. இன்றைய தேதிக்கு வந்து நைஜீரியாவில் வந்து கிட்டத்தட்ட 23 கோடி மக்கள் வந்து வாழ்கிறாங்க. 23 கோடி மக்கள். அப்போ உலகத்திலே வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நிகர்னு சொல்லலாம். மக்கள் தொகை அதிகம் வாழக்கூடிய ஒரு நாடு வந்து நைஜீரியா. அதில் வந்து ஒரு 250 இனக்குழுக்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரு 500 மொழிகளை வந்து பேசுகிறாங்க. அதில் 3 இனக்குழுக்கள் வந்து 60% மக்கள் தொகையை வந்து கொண்டிருக்கிறாங்க. நைஜீரியாவின் வடக்கில் முஸ்லீம்னா, தெற்கு பகுதி வந்து கிறிஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இதில் 11ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் முதல்ல இங்கே வந்து வராங்க. அதன் பிறகு வந்து அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் அடிமைகள் வர்த்தகம் வந்து நடக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை, குறிப்பாக இளைஞர்களை கப்பலாக ஏற்றி கொண்டு போய் வந்து இறக்குறாங்க இல்லையா, அதில் நைஜீரியா ஒரு முக்கியமான நாடு. அப்போ அந்த காலகட்டத்தில் உள்ள டேட்டாலாம் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் நைஜீரியாவில் வந்து இளைஞர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வர்த்தகம் வந்து நடந்திருக்கு, இந்த கொடூரம் வந்து நடந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை எடுத்துக்கிறாங்க நைஜீரியாவை. அவங்க எடுத்து அவங்களுடைய காலனி ஆட்சியில் வந்து வருது. 1960 வந்து நைஜீரியா விடுதலை அடையுது. விடுதலை அடைந்து இன்றைய வரைக்கும் வந்து ஒரு இராணுவ சர்வாதிகாரம்,
அல்லது வந்து ஒரு அதிபர் தேர்வு செய்யப்பட்டார் கூட அதில் வந்து ஒரு ஊழல், சர்வாதிகாரம், ஜனநாயகமின்மை இந்த பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து நைஜீரியா வந்து உலகத்திலேயே வந்து பெட்ரோலில் வந்து 15வது நாடாக வந்திருக்கு. அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 15வது நாடு. ஏற்றுமதி செய்கிறதுல 6வது பெரிய நாடாக வந்து இருக்குது. நைஜீரியா அரசினுடைய வருமானத்தில் 80% வந்து இந்த பெட்ரோகெமிக்கல்ஸினுடைய வர்த்தகம் தான் வந்து தீர்மானிக்குது. அப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கச்சா எண்ணெய் இருப்பில் வந்து 9th லார்ஜஸ்ட் ரிசர்வ் வந்து நைஜீரியாவில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 803.4 ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள ரிசர்வ் வந்து அங்கே இருக்குது. இப்போ அங்கே வந்து 159 ஆயில் ஃபீல்ட்ஸும் 1481 கிணறுகளும் வந்து நைஜீரியாவில் வந்து இருக்குது. இப்போ இந்த நைஜீரியாவில் வந்து அந்த நைஜர் ஆறு வந்து கடற்கரையில் சேருது இல்லையா, நம்ம காவிரி டெல்டா மாதிரி, அதை நைஜர் டெல்டான்னு சொல்கிறாங்க. அந்த நைஜர் டெல்டான்றது பொன் விளையக்கூடிய ஒரு பூமி. 3 போகமும் எல்லா விதமான பயிர்களும் வளரக்கூடிய ஒரு பூமி. இன்றைக்கி நீங்கள் லிட்ரலாக யூடியூப்பில் வந்து பல வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைஜர் டெல்டா பச்சை பசேல்னு இருந்த அந்த பகுதி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரே கச்சா எண்ணெய் மயமாக இருக்குது. எங்கே போனீங்கனாலும் ஒரு நீரோடைய பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு குளமா குட்டையா எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து கச்சா எண்ணெய் கலந்திருப்பதை வந்து பார்க்க முடியும். நீங்கள் இறங்கி போனீங்கன்னாலே நீங்கள் ஆயிலில் தான் நீங்கள் நடந்து வந்து போகணுன்ற அளவுக்கு மாறிட்டாங்க. அங்கே மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அபாயகரமான அளவுக்கு வந்து இந்த ஆயில் வந்து கலந்துருக்குது. பல நச்சு வேதிப்பொருட்கள் கலந்துருக்குது. அதாவது நைஜீரிய மக்களுடைய சராசரி வருஷம் வந்து ஆயில் சராசரி வந்து 51 வருஷம் அப்படின்னு சொன்னால், நைஜர் டெல்டாவுடைய சராசரி வந்து 41 வயசு. 41 தான். ஆமாம். அப்போது 41 வயசில் ஒரு நைஜீரிய குடிமகன் அந்த நைஜீரியாவில் வந்து இறந்து போகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஷெல். இப்போ 41 வயது வரை தான் அங்கே சராசரி அப்படின்னு சொன்னால், அதனால தான் சொல்கிறேன் ஷெல்லு பெட்ரோல் என்பது ரத்தம் கலந்துருக்குது நைஜீரியாவுடைய ரத்தல் அப்படின்னு. இப்போ நைஜீரியாவில் வந்து 1936 வந்து ஷெல் கால் பதிக்குது. பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி. எதனால் நைஜீரியா இது எப்படி போகிறாங்க? பிரிட்டிஷ் காலனி இல்லை, பிரிட்டிஷ் காலனியாக வந்து நைஜீரியா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே மாறினதுனால இது பிரிட்டிஷ் கம்பெனி தானே. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்ம இந்தியாவை வந்து பிடிச்சிது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ஆண்டுச்சு. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக அவங்களுக்கு வியாபாரம் வந்து பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து ஆயில் வந்து அன்றைக்கி உலகம் முழுக்க கண்டுபிடிக்கிறாங்க. வளைகுடாவில் கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் வந்து தென் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்க, அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்க, ரஷ்யாவில். அதே போல் நைஜீரியாலையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணி 20-30 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சி 1956 வந்து இங்கே வந்து எண்ணெய் ரிசர்வ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு 1958 முதல் கச்சா எண்ணெய் கப்பல் வந்து நைஜீரியா விட்டு போகுது. யார்? ஷெல்லோட கம்பெனி. அதிலிருந்து ஷெல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நைஜீரியா ஃபுல்லாக ஆக்கிரமிக்குது. அப்போ வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனி இருக்குது. ஆனால் ஷெல்லினுடைய அசுர வளர்ச்சியினால் வந்து அந்த கம்பெனி வந்து வெளியேறிடுது. இப்போ ஷெல்லோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், நைஜீரிய அரசோட கூட்டு வைத்துக்கொள்வது. கூட்டு வைத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நம்ம ஸ்டெர்லைட் உதாரணம் எடுத்துக்கங்களேன். வேதாந்தா கம்பெனி வந்து அங்கே மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியிலேருந்து அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏட்டையாவது உள்ளூர் கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரையும் வந்து கவனித்து ஸ்டெர்லைட்டுக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் நைஜீரியாவில் சாதாரண இராணுவ வீரர் போலீஸ்காரன்லேருந்து அப்புறம் வந்து இராணுவம் வரைக்கும், அப்புறம் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் வரைக்கும், வெளியுறவுத்துறை, எல்லா உள்துறைன்னு எல்லா துறைகள்லையுமே தன்னுடைய ஆட்களை வைத்து கொண்டு லஞ்சம் கொடுத்து அந்த முழு நாட்டையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்குது. அப்போ இதுக்கு இவங்க கண்டுபிடிச்ச பிஸ்னஸ் மாடல் வந்து என்னென்னா, நைஜீரிய அரசோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. த ஷெல் பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆஃப் நைஜீரியா, எஸ்பிடிசி. இதை வந்து 1979 ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஷெல்லோட வந்து இப்போ ஷேர் வந்து 30%, ஃப்ரான்ஸோட டோட்டல்ன்ற கம்பெனி வந்து 10%, இத்தாலியோட எனின்ற கம்பெனி வந்து 5%, அப்புறம் கவர்மெண்ட்டு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியினுடைய ஆப்ரேட்டர் வந்து ஷெல்லு தான்.
இது வந்து இப்போ நீங்கள் 1958 முதல் கப்பல் வெளியே போகுது. அதுக்கு பிறகு ஒரு 30 வருஷம் கூட்டிட்டுன்னா 88 90 வந்து நைஜீரியா பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நைஜர் டெல்டா வந்து நான் சொன்ன அந்த கச்சா எண்ணெய் மயமாக மாறி விடுகிறது. பரவலாக கச்சா எண்ணெய் தாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனவர்களோ விவசாயிகளோ வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஷெல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நைஜீரியா வந்து ஒரு நல்ல நாடு, நல்ல விவசாயத்தில் முன்னேறிய நாடு. படங்களில் காட்டுற மாதிரி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு பாரதி ராஜா படங்களில் காமிக்கிற மாதிரி அப்படி இருந்த நாடு. மக்கள் எந்த குறையும் இல்லை. அப்புறம் பாலா படம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு குடிக்க தண்ணி இல்லை, செய்கிறதுக்கு வந்து வேலை இல்லை, விவசாயம் இல்லை. அப்புறம் கடல்லையும் வந்து இது கலந்ததுனால மீன்பிடி தொழிலும் வந்து நசிந்து போகுது. இப்படி வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்குது. அப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனையை எப்படி மக்கள் வந்து 20-30 ஆண்டுகள் கழித்து உணர்ந்தார்களோ, இப்போ வந்து நைஜர்லாண்டில் வந்து ஒகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இனக்குழு மக்கள், அவங்க கணிசமாக வாழ்கிறாங்க. அவங்க வந்து உணர்றாங்க விதவிதமான கேன்சர் வந்து வருது, அப்புறம் பல நோய்கள் வந்து வருது. இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து அவங்க மத்தியில் வந்து எதிர்ப்பு வந்து வருது. அதில் வந்து கென் சரோபிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து உருவாரார். அவர் வந்து ஷெல்லுக்கு எதிராக அந்த ஒகோனி மக்களை எதிர்த்து வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறார். அந்த இயக்கத்துக்கு பேர் த மூமெண்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த ஒகோனி பீப்புள், MOSOP. இதுதான் அந்த இயக்கத்தினுடைய பேர். இந்த இயக்கத்தினுடைய போராட்டம் வந்து காந்திய வழியில் சத்தியாகிரக முறையில் வந்து பண்ணுறாங்க. இப்போ அவருடைய ஸ்பீச் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. எந்த விதமான வன்முறையும் இதுவும் இல்லாமல் இந்த ஷெல் என்ற இந்த பகாசுர கம்பெனியை நீக்கிவிட்டு நமது தாய்மண்ணை வந்து மீட்போம் அப்படின்னு வந்து அவர் பேசுகிறார். இவருக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஆதரவு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஜனவரி 1993 3 லட்சம் ஒகோனி மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் வந்து நடத்துகிறாங்க. அப்போ இது வந்து ஷெல்லுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்குது. இவ்வளோ லட்சம் மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து போராட ஆரம்பித்தோன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ இராணுவத்தை இறக்குறாங்க. உத்தரவு போடுறது யார்? ஷெல்லு. இராணுவம் வந்து கிராமமாக வந்து வேட்டையாடி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. பல நூறு மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டெர்லைட்டில் வந்து 14 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 15 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு கணிசமான பகுதி, இது தூத்துக்குடின்னு ஒரு ஊருன்னா அது ஒரு பெரிய பகுதி இல்லையா, அந்த பகுதி முழுக்க வந்து இராணுவத்தை வந்து வேட்டையாடுகிறார்கள். இது வந்து ஷெல்லு தான் முக்கியமான காரணம். அப்புறம் இந்த 93 வந்து இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே, அதாவது நிலத்தில் இவர்களுடைய எண்ணெய் கிணறுகளுக்கு இவ்வளவு எதிர்ப்பு பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷெல் என்ன பண்ணுச்சு, ஒரு புறம் மக்களை அடக்குமுறை செய்து கொண்டு இன்னொரு புறம் கடலுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் இப்போ நிலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனால் கடல்லையும் இருக்கணும்ல, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ ஏப்ரல் 1993 ஷெல் நைஜீரியா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி லிமிட்டடுன்னு அப்படின்னு சொல்லி கடலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அங்கேயும் இவங்களுக்கு வந்து கேஸும் இருக்குது, க்ரூட் ஆயிலும் வந்து இருக்குது. அப்போ இந்த ஒகோனி மக்களுடைய போராட்டம், இவங்க இராணுவம் என்னதான் ஒடுக்குனாலும் மக்கள் வந்து போராட்டத்தை வந்து நிறுத்தலை. வேறு வழி இல்லாமல் 93 வந்து அந்த ஒகோனி லேண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டும் ஷெல் வந்து தன்னுடைய உற்பத்தியை வந்து நிறுத்திட்டு இந்த உற்பத்தியை நிறுத்துவதற்கு யார் காரணம்? அந்த தலைவர் வந்து கென் சரோபிவா, அவர் ஒரு கவிஞரும் கூட. அப்போ அந்த தலைவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி உள்ளூரில் இந்த இராணுவத்தினர் கொன்ற 4 பேரை இவங்க கென் சரோபிவாவினுடைய இயக்கத்தினர் தான் கொன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு பொய் சாட்சிகள் செட்டப் செய்து 1995 கென் சரோபிவா மற்றும் 8 தலைவர்கள், நான் சொன்னேன்ல அந்த MOSOP, அந்த இயக்கத்தினுடைய தலைவர்களை வந்து தூக்கில் போட்டு கொன்னுடுறாங்க. அப்போ இவரை கென் சரோபிவாவை விடுதலை செய்யணும்னு சொல்லி உலகம் முழுவதும் மக்கள் வந்து போராடுறாங்க. பல இயக்கங்கள் வந்து போராடுறதுக்காக பெரிய கேம்பெயினே நடக்குது. அப்படி இருக்கும்போது ஷெல்லினுடைய இதனால் இராணுவம் வந்து அவர்களை தூக்கில் போட்டுருது. தூக்கில் போட்டவுடனே உலகம் முழுக்க வந்து பொருளாதார தடை அது இது எல்லாமே வருது. ரெண்டாவது நைஜீரியா வந்து காமன்வெல்த்தில் ஒரு மெம்பர். காமன்வெல்த்தில்? ஆமாம், காமன்வெல்த்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து எங்கெல்லாம் காலனிய நாடுகள் வந்து ஆட்சி செஞ்சோ
அந்த நாடுகள்லாம் மெம்பராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் காமன்வெல்த். அப்போ இப்போ இந்தியாவும் அதில் ஒரு மெம்பர், இலங்கை ஒரு மெம்பர், பாகிஸ்தான் ஒரு மெம்பர், அதே மாதிரி நைஜீரியாவும் ஒரு மெம்பர். அதிலிருந்து நீக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களே, ஷெல் கம்பெனி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் இல்லை. பொருளாதார தடை, அந்த தடை, இந்த தடை, நைஜீரியா அரசு மேலே அது இதெல்லாம் பேசினாலும் அங்கே வந்து உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணி ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஷெல் மீது எந்த நடவடிக்கையும் வந்து செய்யலை. அவங்க சுதந்திரமாக தான் இருந்தாங்க. அவங்க சுதந்திரமாக தங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னை வரைக்கும் நீங்கள் நைஜீரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு புறம் பெட்ரோலை ஏற்றுமதி செய்யுதுன்னா இன்னொரு புறம் பெட்ரோலை இறக்குமதியும் செய்யுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி என்பது சர்வதேச விலையில் வந்து உலக நாடுகளுக்கு போது அது லாபம். நீங்கள் இறக்குமதி செய்கிறதுன்ற அந்த காசை வாங்கி மக்களுக்கு வந்து நீங்கள் இறக்குமதி செய்கிறீங்க. அப்போ இவ்வளவு கச்சா எண்ணெய் இருந்தும் கூட நைஜீரிய நாட்டில் வந்து மின்சாரம் இல்லாத பகுதி வந்து பெரும்பான்மை. அப்போ வறுமை கோட்டு கீழே வந்து 40% மக்கள் வந்து வாழ்கிறாங்க. நீங்கள் கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள்லாம் எடுத்துக்கங்க. சவுதி அரேபியா, கத்தாரு, ஓமனு, ஏமனு, துபாய், குவைத்து, அப்புறம் அமீரகம், எந்த நாடை எடுத்துக்கிட்டாலும் அந்த நாடுகள்லாம் எப்படி செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க? அப்படி தானே நைஜீரியா வாழ்ந்துருக்கணும்? இல்லை. அப்போ 95 இந்த இது வந்து இந்த தலைவர்களை எல்லாம் தூக்கில் போட்டு கொன்ன உடனே மக்கள் வந்து இனிமேல் அவன்கிட்ட வந்து சத்தியாகிரக மொழியில் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஆயுதங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க. நிறைய போராளி குழுக்கள் வந்து உருவாகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஷெல்லோட அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் பைப்பு. நைஜீரியாவில் மட்டும் 7000 கிலோமீட்டர் வந்து பைப் வந்து போகுது. அப்போ அதெல்லாம் வந்து உடைக்கிறது, ரிஃபைனரிஸை போய் தாக்குறது. அப்போ ஷெல்லு திரும்ப என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா திரும்ப இராணுவத்துலேருந்து STF அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டு அங்கங்கே வச்சுருவாங்க. இப்போ நைஜர் டெல்டாவில் வந்து பேக் வாட்டர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நதி வந்து பல சிற்றோடைகளாக பிரிந்து கடல்லையும் கலக்கும். இது எல்லா இடங்கள்லையும் வந்து போட்டு மூலமாக கண்காணிக்கிறது, இராணுவ தளங்களை வந்து வச்சுருக்கிறது, ரிஃபைனரிஸை சுற்றி வந்து பாதுகாப்பு படைகள் நிறுத்துறது. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டில் போகிறீங்கன்னா இராணுவத்தினுடைய செக் பாயிண்ட்டை கடந்து தான் நீங்கள் செக் போஸ்ட்டை கடந்து தான் போக முடியும். இவ்வளவு கண்காணிப்புகள்லாம் ஷெல் வந்து வச்சுருக்குது. அப்போ இந்த எதிர்ப்புகள்லாம் அதிகமாக இல்லை வந்து என்ன செய்யுதுன்னா 1990களின் பிற்பகுதியில் ஷெல் கம்பெனி நைஜீரியாவினுடைய நிலத்திலிருந்து அப்படியே வந்து ஆப்ஷோரை நோக்கி வந்து போகுது, கடலுக்குள்ளே வந்து போகுது. ஏன்னா கடலுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் தோன்றதுனால உங்களுக்கு லாபமும் அதிகம், எதிர்ப்பும் குறைவு. அங்கே எதுக்கிறதுக்கு மீன்கள் தானே இருக்குது. மீன்கள் என்ன செய்ய முடியும்? செத்து போகும் இல்லையா? அல்லது நீங்கள் வந்து மீனவர்கள் வந்து நீங்கள் படகுல போய் ஒரு கொடியை காமிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமே தவிர நிலத்தில் நீங்கள் காட்டுற எதிர்ப்பை அங்கே காட்ட முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. 2003 அக்டோபரில் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் கூட ஷெல் வந்து நைஜீரியாவில் தினசரி 10 லட்சம் பீப்பாய் எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இவங்க உற்பத்தி பண்ண இந்த ஆயில் ஸ்பில் இருக்கு இல்லையா, அந்த குழாயெல்லாம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஏறி நிற்கிறாரு. நீங்கள் ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி குதிச்சிங்கன்னா உடஞ்சிரும். அந்த அளவு தரத்தோட எந்த தொழில்நுட்ப இதுவும் இல்லாமல் அப்படி வந்து ஒரு, ஏன்னா அது லீக் ஆகட்டுமே. அப்போ இந்த 7000 கிலோமீட்டர் பைப்லேருந்து லீக் ஆகக்கூடிய கசிவு எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் கலந்துருச்சு. அப்போ குடிநீரை கூட நீங்கள் வந்து கிணறு தோண்டிங்கன்னா இப்போ குடிநீர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கூலிங் சிஸ்டத்துக்காக தண்ணியை கொண்டு வராங்க. அந்த தண்ணியை போய் பிடிச்சி பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணியை குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி இல்லை. அப்போ இதனுடைய கொடூரத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ 2006 வந்து மூவ்மெண்ட் ஃபார் தி எமான்சிபேஷன் ஆஃப் நைஜர் டெல்டா அப்படின்னு ஒரு போராளி குழு வந்து உருவாகுது. அவங்க ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அவங்களும் கென்சரோவிவா மாதிரி எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடு, எங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற அதுக்கு உரிய பங்கு கொடு, சுற்றுச்சூழலை அழித்ததுக்கு நிவாரணம் கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் 2008 போடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒகோனிலேண்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆயில் ஸ்பில், எண்ணெய் கசிவு வந்து நடக்குது. இது வந்து ஆயிரக்கணக்கான அந்த ஹெக்டேர்கள் வந்து அந்த எண்ணெய் கசிவினால் வந்து பாதிக்கப்படுது. 2011 ஆகஸ்டில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஷெல் கம்பெனி நைஜர் டெல்டாவில் ஏற்படுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் அழிவு என்பதை சரி செய்வதற்கு 30 வருடங்கள் ஆகும்.
30 வருடம். சரி செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா, இன்னை வரைக்கும் அது நடக்கலை. அதுக்கு முதல் கட்டமாக வந்து $1 பில்லியன் வந்து தேவைப்படும் இப்படின்னு ஐநா அறிக்கையே வந்து கொடுத்துருக்குது. இவ்வளவு இருந்தும் அந்த ஷெல் என்ற அந்த கம்பெனியை வந்து யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியலை. 2012 வருஷம் வந்து 11,000 நைஜீரிய மக்கள் வந்து லண்டன் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. இந்த போடோன்னு சொல்லக்கூடிய ஒகோனிலேண்டு ஆயில் ஸ்பில்லை எதிர்த்து அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து 2015 வந்து நெதர்லாண்டில் வழக்கு போடுறாங்க, பல வழக்குகள் போடுறாங்க. அதில் ஒரே ஒரு வழக்கு மட்டும் ஷெல் கம்பெனிக்கு எதிராக வந்து தீர்ப்பு வந்து வந்திருக்கு. 2015 வந்து ஷெல் வந்து அந்த ஒகோனியில் நடந்த அந்த ஆயில் ஸ்பில்லுக்கு வந்து பொறுப்பேற்று கொண்டு $83 மில்லியன் வந்து பணம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அழித்தது வந்து பல பில்லியன் டாலர். ஆனால் நிவாரணம் வந்து $83 மில்லியன் மட்டும்தான். இதே போல் 2018 இத்தாலியில் வந்து ஒரு கேஸு, அதில் வந்து ஷெல்லும் அந்த கூட்டாளியான எனின்ற கம்பெனி மேலே கேஸ் போட்டு அதுலேயும் வந்து அதில் தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, ஷெல் கம்பெனியினுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் நேரடியாக லஞ்சம் கொடுத்து நைஜீரிய அரசை வந்து தங்கள் பால் ஈர்த்து கொண்டார்கள், தங்கள் வேலைகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள், இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கு. இன்னைக்கு 2024 ஷெல்லுடைய பங்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நைஜீரியாவினுடைய நிலத்திலேருந்து கடலுக்குள்ளே போய் அங்கேருந்து பண்ணிக்கலாம். இனிமேல் நைஜீரியா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் இந்த 50-60 வருஷம் வந்து சூறையாடி எல்லாம் முடித்து வர்த்தகம் லாபம் எல்லாம் பார்த்து அதை வைத்துக்கொண்டு வேறு தொழில் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் நைஜர் டெல்டாவினுடைய மக்களுடைய வறுமையோ அவங்களுடைய ஆயுள் சராசரியோ அது இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நீ அங்கே போனீங்கன்னா சகதிகளில் நடந்து போகிற மாதிரி எண்ணெய் சகதிகளில் நடந்து தான் போக முடியும். ஒரு நாட்டையே எண்ணெய் சகதியாக மாற்றி ஒரு வாழ்வாதாரத்தை அழித்த கம்பெனி அப்படின்றது ஷெல்லோட கம்பெனி. இது வந்து ஒரு சுருக்கமான இதை பற்றி அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வந்து சொல்லியிருக்காங்க, பல மனித உரிமை அறிக்கைகள் சொல்லியிருக்காங்க. விக்கிலீக்ஸ் கேபிள்ஸ் கூட 2008 9 வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பிரிட்டிஷ் தூதரோ அமெரிக்க தூதரோ இவங்கெல்லாம் வந்து ஷெல் வந்து எப்படி வந்து அரசை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த வேலையை செய்கிறது என்பது ஆவணப்பூர்வமாக அவங்க கேபிள்ஸ்லேயே இருக்குது, ஆவணங்களே இருக்குது. இது வெளியாக இருக்குது. அப்புறம் கிரீன் பீஸ் அமைப்பு இதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. பல பத்திரிகையாளர்கள் உயிரை பணயம் வைத்து கொண்டு நைஜர் டெல்டாவுக்கு போய் வந்து இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி ஆவணமாக இருக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட ஷெல் கம்பெனி இதற்காக கண்டிக்கப்படவில்லை, இதற்காக அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை. இன்றும் அதனுடைய சாம்ராஜ்யம் கொடியேற்றி பறக்குது. இன்றைக்கி மாற்று எரிபொருள்னு சொன்ன முறையில் அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்களே தவிர அவர்கள் செய்த அழிவுக்கு இன்னும் அவர்கள் வந்து தண்டிக்கப்படவில்லை. இதுதான் ஷெல்லோட வரலாறு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முகம் அப்படின்றது வேறையா இருக்கு இல்லையா? வெளியே இருந்து நம்ம பார்க்கக்கூடிய முகம் ஒரு சுத்தமான ஒரு பெட்ரோல் பங்க் அப்படின்னா சுத்தமாக எப்படி இருக்குன்னா ஷெல்லாக தான் இருக்கும். வணக்கம் சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள்ன்றது அது மாதிரி கிடையாது. அது ஒரு கோரமுகம்ன்றது வேறையாக இருக்குது அப்படின்றது இன்றைக்கி உங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன அந்த வரலாறுல அந்த பின்னணியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஷெல் நிறுவனம் பற்றியும் அதனுடைய பின்னணி தகவல்களை பற்றியும் நிறைய பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி.